ஹே ஆல் இந்த ஸ்டார்டிங்லலாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறதா இருந்தாலும் பயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வருமா? அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா? அந்த காசுக்கு அது ஒர்த்தா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நிறைய நினச்சி பயந்துருப்போம். இது எப்படி வாங்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வாங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட் வாங்கும்போது நமக்கே அது பழகிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து நம்ம அதிகமாக இதில் தான் வாங்குறது ஆன்லைனில் தான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி டேமேஜ்டாக வரும். இதோட செகண்ட் டைம் நான் ஆன்லைனில் வாங்கி டேமேஜ்டான ப்ராடக்ட். இதில் மொத்தம் 6 செட்டு கண்டெய்னர் இருந்துச்சு. அதில் ஒரு ஒரு செட்டுலேயும் 4 4 பீசஸ் இருந்துச்சு. மொத்தமாக 24 பீசஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து சுத்தமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட மூடி வந்து உடஞ்சிருச்சு. அதே சமயம் இதோட ஸ்பூன் இது வந்துட்டு மற்ற 3த்துக்குமே செட் ஆனாலுமே இந்த கடைசியில் இருக்க அந்த குட்டி கண்டெய்னருக்கு வந்து இந்த ஸ்பூன் வந்து மேட்சே ஆகலை. ஸோ இது ஒர்த்தே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி டேமேஜ் பீஸ் உங்களுக்கு வந்திருக்கு, அதை நீங்கள் ரிட்டன் போட்டிங்களா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எங்களால் ரிட்டன் போட முடியல. நாங்கள் போட்டுமே அது வந்து வாங்கலை. ஸோ அதனால் இது அப்படியே தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.